பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். எல்லாரும் சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் அந்த இறைவனர்களால் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். உங்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைவது, துன்பங்கள்லாம் நீங்க போகுது, முன்னேற்றமெல்லாம் வரப்போகுது, பிணி பீடைகள் விலகப் போகுது. இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் சனி வக்ரமாவது, கார்த்திகை தீபம் கொண்டாடும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள், சக்தி வடிவேலன் அந்த தீப திருவிழா, அதாவது சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னியாக அக்னி வடிவம் எடுத்து அவதாரமாக தோன்றியவர். சிவபெருமான் யாருக்கு? பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி வடிவமாக தோன்றிய அந்த நாள் தான் நாம் அந்த தீபத்தை அக்னி தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறோம். ஆக அன்றைய கார்த்திகை மாதத்தில் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 5.5 மாதங்கள் சனி வக்ர ஆகி உங்களையெல்லாம் பாடா படுத்திருச்சு. தொழில் போச்சு, வருமானம் போச்சு, கடனாகி போச்சு, சொத்து இழந்துச்சு, சுகத்தை இழந்து போனோம், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், திருமண தடைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் எல்லா வித பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ராசிக்கு தீரப்போகின்றது, என்னென்ன யோகங்கள் வரப்போகின்றது என்பதை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க, சரிங்களா? இது வக்ர நிவர்த்தி எல்லா ராசிக்கும் பார்க்க போகிறோம். இது முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் மிகப்பெரிய யோகம், பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய யோகம் வரப்போகின்றது. அதை தெளிவாக எல்லா ராசிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். மகர ராசி நேர்களே, உங்களுக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். உங்கள் ராசிநாதன், உங்கள் தனஸ்தானாதிபதி 1, 2க்குரிய சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வக்ரமாகும் போது வருமான பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத நிலை, சண்டை சச்சரவுகள், அதே நேரத்தில் பலவிதமான, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்து பிரச்சனைகள், பூமி பிரச்சனைகள், தொழில், உத்தியோகம், உயர் பதவி, உத்தியோக உயர்வு தடைபடுவது, முன்னேற்றம் தடைபடுவது என்று எல்லாமே சந்தித்தாகிவிட்டது. இந்த சனி வக்ரத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கணுமோ அத்தனை பிரச்சனையும் சந்திச்சாச்சு. ஆக உறவுகளால் பிரச்சனை, சகோதரர்களால் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், தொழில் முன்னேற்ற குறைவு, கோர்ட்டு வம்பு வழக்கு, டாக்குமெண்ட், பத்திரம் போடுறது, வீடு வாங்கி பத்திரம் போடுற நேரத்தில் பிரச்சனை, டாக்குமெண்ட்ல ஏதாவது குறைபாடுகள், டாக்குமெண்ட் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சார். முக்கியமாக மகர ராசிக்கு பொருளாதார பிரச்சனைகள், பெரிய கடன் பிரச்சனைகள். சனி வக்ர 5.5 மாசம் மனுஷனை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பாடா படுத்தியாச்சு. எவ்வளவோ சோதனைகள் அனுபவிச்சாச்சு, எவ்வளவோ வேதனைகள் அனுபவிச்சாச்சு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப மகர ராசிக்கு அத்தனை துன்பங்களும் பிரச்சனையும் நீரக்கூடிய சனி வக்ரத்தை அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியா மாறிடும். தொழிலில் நல்ல புதிய முயற்சிகள் வெற்றி அடையும், வருமானங்கள் அதிகப்படும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, ஏதாவது காசு பணம் பொருளாதாரம் வீட்டுக்கு குடும்பத்துக்கு வந்துட்டாலே குடும்பத்தில் சண்டை சச்சரவுலாம் நீங்கிடும்.
பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படும் போது இதை சரி பண்ணுறது, இந்த செலவு பண்ணுறதா, அந்த செலவு பண்ணுறதா, இதுக்கு பணம் கொடுக்குறதா, அதுக்கு பணம் கொடுக்குறதா, அவனை சரி கட்டுறதா, இவனை சரி கட்டுறதா, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது எல்லாத்துக்கும் பணம் ஒரு சேரும்போது கண்டிப்பாக அதில் நிவர்த்தி அடையும். எல்லாத்தையும் பணம் தாங்க காரணம். அந்த பொருளாதார பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை. ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறீங்க, அந்த நிறுவனத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத பலவிதமான பிரச்சனைகள். நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், ஏற்றுமதி தொழில்கள், உலக லெவலில் பண்ணக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு கடுமையான பாதிப்பு. இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. நல்ல நேரம் வரப்போகுது. சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலம்தான். வக்கரம் நிவர்த்தி அடையுது. சனிபான் வக்கரம் பெற்று பார்க்கும் பொழுது இத்தனை பாதிப்புகளும் கொடுத்தே தீர்வார். அந்த பாதிப்பில் அவரை எடுத்துருவார். பின்னாடி வக்கர நிவர்த்தி அடையும் போது அப்படியே குறைஞ்சிடும். அந்த உக்கிரகம் குறைஞ்சிடும். எல்லா வித முன்னேற்றமும் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஆக உங்களுடைய திட்டங்கள், முயற்சிகள் அனைத்தும் முதலில் வெற்றி பெறும். பொருளாதாரத்துக்கோ, வியாபாரத்துக்கோ, வருமானத்திற்கோ, இல்லை உயர் பதவிக்கோ, நல்ல வேலை வாய்ப்புக்கோ என்ன முயற்சி பண்ணாலும் நல்ல வெற்றியை கொடுக்கும். அதில் மாற்றமே இல்லை. அதில் மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொத்து பிரச்சனைகள், இடம், அதாவது வீடு வாங்க பிரச்சனைகள், இடம், வீடு, சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் ஏதாவது தடைப்பட்டிருக்கும். நல்ல வீடு பேசி முடிக்கக்கூடிய நேரத்தில் தடைப்பட்டு போயிருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிருவீங்க. இப்போ சக்ஸஸ் ஆகிரும். சொத்து வாங்குறது, வீடு வாங்குறதுல நல்ல முன்னேற்றம் கிடைச்சிப்போம். அது நிவர்த்தி அடைஞ்சிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்து கடன் பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் தெளிவடையும். நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? ஏன்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு கொடுத்துருப்பார். கை காலில் ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துருப்பார். கை காலில் ஏதாவது பிரச்சனை, அது கண்டிப்பாக சரியாயிடும். கை காலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக சரியாயிடும். புரிஞ்சுட்டீங்களா? இது நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வக்கர நிவர்த்தி காலங்கள். மகர ராசினியர்களே, இது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சனி வக்ரத்தால் ஏற்பட்ட 5.5 மாதங்கள் மிகப்பெரிய பாதிப்பு. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. நல்ல முன்னேற்றம் பெறலாம். ஏன்னா உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் தரக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்கள் தனஸ்தானத்தை பார்க்க, உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிடுறார். உங்கள் முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ வக்ரத்தால் தடை ஏற்பட்டது. சனி வக்ரத்தால் இந்த முன்னேற்றங்கள், இந்த உயர்வுகள் எல்லாம் தடை ஏற்பட்டது. அதுபோல நல்ல மாற்றம் உறுதி ஏற்படும். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. ஆக இது பொதுவான பலன். மகர ராசினியர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க. ஒன்றே தான் நான் சொல்ல போகிறேன். அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒரு ஜோதிடத்தின் பலன் உங்களுக்கு சொன்னது நடக்கலை அப்படின்னா, ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிட சாஸ்திரம் பொய்ப்பதில்லை. இதுதான் உண்மை. ஏனென்றால் உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.